சாட்டர்டே நைட் திடீர்னு அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் பாப்பாவும் இருக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் மாடியில் காத்தாட நின்றுட்டுருந்தோம். பசங்க விளாண்டுட்டு காலையில் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு மொளை கட்டி வச்சு அக்கா வேக வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வேக வேகமாக எல்லா குட்டீஸையும் கிளப்பிட்டு இந்த எருக்க முட்டை ஒடிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதெல்லாம் அவங்க பார்த்ததில்ல. நம்ம சைல்டுஹுட் மெமரியெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதனால் இதை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பால் மட்டும் கொஞ்சம் கையில் பட்டதுக்கப்புறம் எச்சிங்காக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உடனே படும்போது ஒன்றும் தெரியல. புதுசாக வெடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பூவை நிறையா இருக்க இடத்துல போயிட்டு நிறைய மொட்டு ஒடிச்சிட்டு போதுண்டா அப்படின்னும்போது அக்கா ஒடிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சின்ன பிள்ளையிலே இப்படி தான் இருக்க பெரிய முட்டா பார்த்து தேடி உடச்சி வச்சுட்டு வந்துடுவா. நாங்கள் சின்ன முட்டா ஒடிச்சு ஏமாந்துருவோம். அதே தான் இப்போவும் பண்ணுறா. பூ மலர்ந்துருக்கிறத விட இந்த மொட்டுக்குள்ளே இருக்க பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் பர்பிளில் இருக்கும். மலர்ந்த பூவில் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் போயிடும். இதில் பூவில் பார்த்தாவே தெரியும். 1, 2 பூ வந்து லாவெண்டர் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் அப்புறம் க்ரீன் வித் ஒயிட் அந்த மிக்ஸ்லேயே இருக்கும். கலெக்ட் பண்ண கொஞ்சம் இலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் பறித்து ஒரு பிளேட்டிங்கில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். மிச்ச பூவெல்லாம் பிள்ளையாருக்கு கட்டி போட்டாச்சு.